திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஆனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாசம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கார். 6ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா ரிஷப வீட்டுக்கு போகிறார். அதே போல பாருங்க, குரு ஜூன் 1ஆம் தேதியே உச்சத்துக்கு வந்தாச்சு. சுக்கிரன் இங்கதான் இருக்கார். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய யோகம். 2 பேருமே சுப கிரகங்கள். அந்த 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் கேதுவோட சேருகிறார். சுக்கிரன் கேதுவோடு சேரும் பொழுது பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. அது ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து அமைப்பு. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. சுக்கிரன் கேது சேர்க்கை உங்க ஜாதகத்தில் இருக்கு, சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கு, சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு கேது இருக்கு, சுக்கிரன் சாரத்தில் ராகு கேதுக்கள், ராகு கேது சாரத்தில் சுக்கிரன், இப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கு. இது உங்க ஜாதகத்துல எங்க இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய யோகமும் கிடைக்கும், நான் சொல்லக்கூடிய அந்த சிறு பாதகங்களும் கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த சொல்யூஷனே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அடுத்தது பாருங்க, புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கார். அந்த 15ஆம் தேதி அப்படிங்கிறப்போ புதன் வக்ரமாகிறார். அப்போ உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமான்னு பாருங்க. அப்போ புதன் வக்ரமாக இருந்தால் இந்த வக்ரமாகக்கூடிய இந்த கோச்சார காலகட்டங்கள்ல உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக செய்வார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சனி பகவான் அங்கேயே தான் இருக்கார். ராகு கேதுக்கள் இதே இடத்துலதான் இருக்கு. சூரியன் மிதுன வீட்டுல இருக்கார். சோ இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரகங்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். மீன ராசிக்குண்டான ஆனி மாத பலனை பத்தி பார்க்கலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க முழுக்க குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவருமான உங்களை இயக்கக்கூடியவருமாக இருக்கக்கூடிய, உங்களுக்கு எல்லா கர்ம கணக்குகளும் எல்லா புண்ணிய கணக்குகளையும் சொல்லக்கூடிய மிக உயர்ந்த அதிர்ஷ்டமான பணப்புழக்கத்தையும் தங்கத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் அடைகிறார். பெரிய யோகம். ராசி அதிபதி உச்சம் ஆகிறது அப்படிங்கிறது இந்த மாசம் ஜூன் 1ஆம் தேதியில இருந்து நடந்துச்சு. இப்போ உங்களுக்கு ராசி அதிபதி உச்சம் ஆகுதுனாலே தைரியமா இருக்கலாம். சகலத்தையும் வெல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சமே உங்க முன்னாடி நின்னாலும் வா ஒரு கை பாத்துக்கலாம், என்னதான் நடக்குது நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனோதைரியத்தையும், நம்மோட குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா தெய்வ அனுகிரகம், தெய்வங்கள், நம்மளுடைய குருநாதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ அவங்க நம்ம கூட பேக் போனா இருப்பாங்க அப்படிங்கறத அமைப்பு. அது 5ஆம் இடத்துல குரு உச்சமாகும் பொழுது குல தெய்வமே உங்க கூட இருக்குது அப்படிங்கறத அர்த்தம். அப்ப அவரும் 10ஆம் அதிபதி ஆகிறதுனால தொழில் வளர்ச்சி இப்ப இருந்து உங்களுக்கு தொடங்க போகுது. ஏன்னா இளரைய சனியில தொழில் டல்லா இருக்கும். தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு தொழில் நிலையங்களே நீங்க பாத்தீங்கன்னா இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கும். இப்ப மீனராசிக்காரங்களுடைய தொழில் தொழில் ஸ்தாபனத்தை போய் நம்ம பார்த்தோம்னா நிறைய ஒட்டடை அடிச்சு கிடக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப் இல்லாத மாதிரி இருக்கும். அங்க போனாலும் ஒரு நெகட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே இல்லைனாலும் அங்க போறதுக்கான சூழ்நிலைகளை கொடுக்காது. அடிக்கடி லீவ் போட வச்சிருக்கோம். வேலை செய்யற இடத்துல ஒரு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். டக்குன்னு கரெக்டான டைமுக்கு நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கூட அந்த டைமுக்கு வேலைக்கு போக முடியாம பண்ணியிருக்கோம். அங்கேயே போனாலும் ஒரு மனசு சரியில்லாத மாதிரி இருக்கும். நீங்களே முயற்சி பண்ணி போலாம் நினைச்சு வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை, ரோட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு பண்ணி கொடுத்து அந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நிவர்த்தியை கொடுத்திருக்காது, ஒரு நிம்மதியை கொடுத்திருக்காது. உழைப்ப போட்டு இத்தனையும் பண்ணி உழைப்பு நீங்க போட்டீங்கன்னாலும் உழைப்புக்குண்டான ஒரு ஊதியம் இல்ல, உழைப்புக்குண்டான ஒரு வருமானம் இல்ல. மாறாக மருத்துவ செலவுகள், மன ரீதியாக பாதிப்பு, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக்குறது, அந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமை ஆக்குவதற்கு தூண்டி விடுவது, அதன் போல அந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா ஆகக்கூடிய நண்பர்களுடைய புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதெல்லாம் மீனராசிக்கு நடக்கும். ஆனாலும் அது குரு ராசி, காப்பாத்துறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம். தப்பிச்சு வந்துருவீங்க ஏதாவது ஒரு வழியில. சோ இருந்தாலும் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தானே உண்மை. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லணும் இல்லையா? சோ அப்பதான் அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இப்ப குரு வெளிச்சம் அவர் உங்க ராசியை பார்க்குது. அப்ப அந்த வெளிச்சம் கிடைக்க போகுது, அல்லது பட்ட காயத்திற்கு ஒரு மருந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. சோ ராசி அதிபதி நல்லா இருக்காருங்க இந்த மாசம். அதே போல யாரோடைய சேர்ந்து இருக்காருங்க, ஒரு சேர்க்கை இருக்கு இல்லையா, ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, 3 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோட சேர்ந்து இருக்காரு. அப்போ முயற்சிகள் பலிதமாக போகுது. புதிய மாற்றத்தை நோக்கி உங்களுடைய பயணங்கள் தொடரப்போகுது. 3ஆம் இடங்கிறது மாற்றம். அப்போ புதிய மாற்றத்தை நோக்கி நீங்க போக போறீங்க. வேற ஏதாவது பண்ணலாம்,
அதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், இப்படியே போயிட்டு இருக்கேன் நம்ம லைஃப், இந்த லைஃப் வந்து ஏதாவது ஒரு பக்கம் திரும்பலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய வரும். மீண்டும் எழுந்து வர போறீங்க. 8ஆம் இடங்கிறது சொத்தை இழப்பது. அது கணவர் சொத்து, மனைவி சொத்தெல்லாம் கண்டிப்பா ஏதோ ஒரு வழியில விரயத்தை பண்ணி கொடுக்கும். சோ அதெல்லாம் மீண்டும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வரலாம். அல்லது இழந்த சொத்துக்கு ஈக்குவலா புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சோ வந்து மனைவி வழி, கணவர் வழியில இருந்து வந்த சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. ஏன்னா 8ஆம் இடம் 7க்கு 2ஆம் இடம் இல்லையா? இப்போ மனைவி சொத்துக்கள் கிடைக்கிறது, மனைவி வருமானங்கள் கிடைக்கிறது, கணவர் சொத்துக்கள் கிடைக்கிறது, கணவருடைய வருமானங்கள் கிடைக்கிறது. இதுக்கெல்லாமே உங்களுக்கு ஏற்பாடுகள் நடக்கும். 2 பேரும் சேர்ந்து இதுதான் சுபகிரகங்கள். இவங்க 2 பேர் சேர்ந்து 11ஆம் இடம் சொல்றது லாபஸ்தானத்தை பார்க்குது. அப்ப லாபங்கத்துக்கு குறைவு இருக்காது. இந்த மாசம் பெரும் பணம் வரும், பெரிய லாபங்கள் வரும், சந்தோஷமா இருப்பீங்க, ஒரு சுற்றுலா போயிட்டு வருவீங்க, குடும்பத்தோட சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கோ ஒரு சின்ன டூராவது போயிட்டு வருவீங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அல்லது தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றதுக்கு உண்டான அமைப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. மீன ராசி மோட்ச ராசி, பற்றில்லாத ராசியாக இருந்தாலும் ஒரு சில மீன ராசிக்கு பிறவி கடைசி அப்படிங்கிற அமைப்புகளையும் கொடுக்குது. அப்ப வந்து அவங்க எல்லாத்தையுமே அனுபவிச்சு போகணும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இப்ப அதற்கு குருவும் நல்லா இருக்கிறதுனால அதற்குள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்து 2 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் போய் உங்களுக்கு 3ஆம் வீட்டுல இருக்கார். அப்ப 2ஆம் அதிபதி 3ஆம் வீட்டுல இருந்தா பணத்தை நோக்கிய பயணத்தை தொடர போறீங்க. பண வரவு நல்லா இருக்க போகுது, தனஸ்தானம் வழுக்க போகுது, பொருளாதாரம் சூப்பரா இருக்க போகுது, பணத்தில் இருந்த அந்த தடைகள் எல்லாமே விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. எப்படியும் நீங்க நினைத்தது நடக்கிறதுக்கான அதிகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதையும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறதும் இருக்கு. அதே போல பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க செவ்வாய் அப்படிங்கிறது 9ஆம் அதிபதியும் ஆகிறதுனால தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குறதுனால பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்பா மூலமா உதவிகள் கிடைக்கும், அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கும், குருமார்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். இந்த இடத்த குருவும் பார்க்குது. இப்ப நல்ல குரு அமைஞ்சு வருவார். வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி கிடைக்க போறாங்க. உங்க மேல இருந்து வந்த இருள் எல்லாமே விலக போகுது. கெட்ட பெயர், அவமானங்கள், பழி பாவங்கள் எல்லாமே மீன ராசிக்கு விலகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த மாசம் உண்டு. தெளிவாக போறீங்க, மனசு நிம்மதியா இருக்க போகுது. உங்க உடம்புல இருந்து வந்து ஏதோ ஒரு கெட்ட சக்தி வெளியே போன மாதிரி நீங்க உணர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதெல்லாமே உணர்வீங்க. ரொம்ப அமைதியாக போறீங்க, ரொம்ப தன்மையா பேச போறீங்க. இதெல்லாம் இந்த குருவனுடைய தன்மைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல வெளிப்பாடு வெளியே வரும் அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது புதன் 4 மற்றும் 7ஆம் அதிபதி. அவர் புதன் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்கார். யாரோட? 6ஆம் அதிபதியோட. எப்பவுமே 4 6 தொடர்பு ஏற்படுது அப்படின்னா வீட்டு லோன் கிடைக்கும், பேங்க் லோன் கிடைக்கும். ஒரு வண்டி வாகனங்களுக்கு லோன் வாங்குறீங்க, அதெல்லாம் சாதாரணமா கிடைக்கும். இத்தனை நாள் வந்து பேங்க்ல வீட்டுக்கு லோன் தர மாட்டேங்கிறாங்க, இடத்துக்கு வந்து லோன் தர மாட்டேங்கிறாங்க, சாங்ஷன் ஆக மாட்டேங்குது, இப்படி நல்லா அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கணும். 4 6 தொடர்பு ஏற்ப ஒரு நோய் வரப்போகுது, இதயம் சார்ந்தது, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. பேசும்போது ஏதாவது த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுலயும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வதும் நல்லது. இது உங்களுக்கும் நடக்கலாம், உங்களுடைய தாயாருக்கும் நடக்கலாம், அம்மாவுக்கும் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சோ இதுல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏதாவது ஒரு இடம் விற்கிறீங்க, வீடு விற்கிறீங்க, சொத்துக்கள் விற்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சோ இந்த காலகட்டங்களில் பழசெல்லாம் எதுவும் விற்க வேண்டாம். புதுசா ஏதாவது வாங்குறதா இருந்தா வாங்குங்க, புதுசா லோன் போடுறதா இருந்தா பண்ணலாம். பட் பழையது எது இந்த காலகட்டங்கள் விற்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. இதுல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ஜாதகத்துல வக்ரகதி அடைந்து விட்டால் 15ஆம் தேதிக்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுங்க. வக்ரகதி அடையல அப்படின்னா 15ஆம் தேதிக்கு முன்னாடி இப்ப சொன்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணிருங்க. வக்ரம் ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் வக்ரமாக அப்படின்னா நேரா ஒரு பாதையில போயிட்டு இருக்கீங்க, அந்த குறுக்கு பாதையில போறதுதான் வக்ரம். அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, முள்ள முள்ளாலதான் எடுக்கணும், குறுக்கு பாதையில போறவங்க அந்த மாதிரி பேசிதான் புரிய வைக்கணும்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்ப புதன் உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்தா இப்ப வக்ர காலத்தை பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு சாதகமாக மாறும், வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. கண்டங்கள் விலகும், அவமானங்கள் விலகும். இதெல்லாமே வந்து புதன் வக்ரமாக இல்லைன்னா 15ஆம் தேதிக்கு முன்னாடி நடக்கும், புதன் வக்ரமாக இருந்தால் 15ஆம் தேதிக்கு பின்னாடி நடக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். சோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு, எல்லா கிரகங்களுமே நல்லா இருக்கு. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு அடி அடிச்சாலும் தாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மீனராசிக்கு உண்டு. சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்க முடியாது, மாறாக வேற வழிகள் ஏதாவது குரு கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இன்னைக்கு அதாவது இந்த காலகட்டங்கள்ல இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உடைய ஜாதக ரீதியாக சிறிது மாறுபடலாம். அதே போல மீனராசிக்காரங்க
அதிகமா ஒயிட் கலரும் எல்லோ கலர் அதே போல பிங்க் லைட் பிங்க் யூஸ் பண்றது ரொம்ப விசேஷம். இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸா இருக்கும். இந்த இந்த மாசத்துல இந்த கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சக்சஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடியில் சரணம்.